அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தரிசனம் செய்ய போகும் கோவில் பொழிச்சலூர் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோவில். இது பல்லாவரம் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொழிச்சலூர் கிராமத்தில் உள்ளது. இது தொண்டை மண்டல நவகிரக பரிகார ஸ்தலங்களில் வட தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரே தலமாகும். சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. தற்சமயம் ஆலய திருப்பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விரைவில் மகா கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கிறது. சனி பகவான் பிறருக்கு எப்போதும் கண்ட சனி, ஜென்ம சனி, ஏழரை சனி என்று பலவிதமாக பக்தர்களை பிடித்து வாட்டி வதைத்து துன்பம் கொடுத்து வந்ததால் அவருக்கு ஏற்பட்ட தன் பாவங்களை போக்கிக் கொள்ள இங்கு நல்லார் தீர்த்தம் உண்டு பண்ணி சிவபெருமானை வழிபட்டு அவர் பிறருக்கு செய்த தன் பாவத்தை போக்கி அவரது தோஷம் நீங்கி பாவ விமோச்சனம் கிட்டியதால் இவ்வாலயத்தில் சனி பகவான் திருநள்ளாருக்கு அடுத்ததாக தனியாக எழுந்தருளி சின்முத்திரையுடன் காட்சியளிக்கிறார். வட தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த ஒரே ஆலயம் ஒன்றுதான் சனி பகவானுக்கு என்று சனி தோஷ நிவர்த்தி பரிகார ஸ்தலமாகவும் நாடி ஜோதிடத்தின் பாவ விமோச்சனம் செய்ய பரிகார ஸ்தலமாகவும் சிறப்புற்று விளங்கி வருகிறது. இந்த கோவிலில் சனி பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யும் நேரத்தில் காக்கைகள் பெருந்திரளாக வந்திருந்து அர்ச்சகர் போடும் அன்னங்களை சாப்பிட்டு செல்லும். இந்த நேரத்தில் தோஷ நிவர்த்தி செய்பவர்களும் இக்கோவிலில் உள்ள காக்கை, மாடு, நாய் போன்ற உயிரினங்களுக்கு அன்ன தீவனம் செய்வதால் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்கி பாவ விமோச்சனம் கிட்டும் என்று நம்புகிறார்கள். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் இருக்கும் லிங்கம் சுயம்பு லிங்கமாகும். கிபி 12ஆம் நூற்றாண்டு சோழ மன்னன் ஆட்சி புரிந்த காலத்தில் கஜபிருஷ்ட விமான அமைப்புடன் கட்டப்பெற்றதாகும். இவ்வாலயத்தில் அகத்திய முனிவர் இமயம் விட்டு பொதிகை மலை வந்தபோது இங்கு சில காலம் தங்கி பூஜை செய்து வந்ததால் இறைவன் அகத்தீஸ்வரராகவும் இறைவி ஆனந்தவல்லியாகவும் காட்சியளிக்கின்றனர். இக்கோவிலுக்கு மற்றொரு குறிப்பிட்ட அம்சமும் உண்டு. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 அம்சங்களும் ஒருங்கே கொண்டு சிறந்த புண்ணிய தலமாக விளங்குகிறது. இக்கோவிலில் ஈசன் கிழக்கு பார்த்திருக்கிறார், அம்மன் தெற்கு பார்த்திருக்கிறார். சித்திரை 7, 8, 9 தேதிகளில் மட்டும் சூரியன் உதயமாகும்போது சூரியன் உள்ளே இருக்கும் சிவலிங்கம் மீது விழும் அமைப்புடன் வடக்கு புற வாசல் அமைப்பு கொண்டு கட்டப்பட்டதாகும். பொழிச்சலூர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? தொண்டை மண்டல புகழ் நாட்டில் புகழ் சோழநல்லூர் என்று சோழர்கள் காலத்தில் அழைக்கப்பட்டது. பல்லவர்கள் காலத்தில் பொழில் சேர் ஊர் என்று அழைக்கப்பட்டு அதுவே மருவி பொழிச்சலூர் என்றானது என்று வரலாறு கூறுகிறது. 1000 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் சிவனைப் போலவே சனி பகவானுக்கு தனி வழிபாடுகள், பூஜைகள் செய்யப்படுகிறது. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர் சன்னதிகள் இருக்கின்றன. வடக்கு வாசல் வழியே உள்ளே நுழைய இடது பக்கமாக சம்ஹார மகாகால பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. 7.5 சனி, பாத சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி என எந்த சனி தோஷம் இருந்தாலும் பொழிச்சலூரில் இருக்கும் அகத்தீஸ்வரரையும் சனி பகவானையும் வணங்கி வழிபட்டால் தோஷ நிவர்த்தி அடையலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அரசும் வேம்பும் இணைந்து காட்சி தருவதாலும் மண்டப பிரகாரத்தின் கூரையில் பாம்பு சின்னங்கள் புடைப்பு வடிவங்களாக காணப்படுவதாலும் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபடுவதால் சர்ப்பதோஷங்கள் நீங்கும் என்கின்றனர் பக்தர்கள். பூர்வ ஜென்மத்தில் மட்டுமல்லாது இந்த ஜென்மத்திலும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் திருமண தடை, மகப்பேரின்மை, உடல் உபாதை, நோய்கள்,
கடன் தொல்லை, வேலையின்மை போன்ற பிரச்சனைகள், மன கஷ்டம் போன்ற அனைத்தும் நீங்கிட 36 நாட்களுக்கு இத்தல ஈசனை வழிபட்டு நலம் பெறலாம். ஹோமங்கள், சாந்தி அபிஷேகம், தீபங்கள் ஏற்றுதல், அர்ச்சனைகள் செய்தல், தினமும் 15 நிமிடமாவது தியான நிலையில் அமர்ந்து வழிபடுவதால் மனத்தில் அமைதி ஏற்படுவதை உணர முடியும். இந்த கோவில் ஞாயிறு முதல் வெள்ளி வரை காலை 5:45 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். சனிக்கிழமை அன்று காலை 5:30 முதல் மதியம் 1 மணி வரையிலும், பிற்பகல் 3 முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். பழமை வாய்ந்த இந்த ஆலய தரிசனம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தமிழ் மொழியில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.